அஸ்ஸலாமு அலைக்கும்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சம்பா கோதுமை வந்து இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கோம், 2 மாம்பழம் எடுத்திருக்கோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நான் வந்து குலோப்ஜான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சிருவேன். நான் இந்த கோதுமையை இது கொஞ்சம் நெருன்னு இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக அரைச்சிடுவோம். ரவைனா கொஞ்சம் நம்மளுக்கு வலுவலுன்னு இருக்கும், இந்த சம்பா கோதுமை வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிக்கிடுவோம். இந்த மாம்பழத்தெல்லாம் நம்ம நறுக்கிட்டு பார்த்துக்குறோம். 2 மாம்பழத்தையும் சம்பா கோதுமை வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிட்டோம். இப்போ இந்த மாம்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். தொலியெல்லாம் போடக்கூடாது. குலோப்ஜானுக்கு இப்படியே நம்ம எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். இந்த மாம்பழம் கல்லில் வச்சதில் வைக்க குளத்தில் பழுக்க வச்சது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம இந்த 2 மாம்பழத்தையும் சீச்சு எடுத்துக்குவோம். இதை நம்ம போடவே கூடாது, துளியை போடக்கூடாது. இதேமாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சீச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சம்பா கோதுமை அரைச்சிட்டோம். இப்போ 2 மாம்பழத்தையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்து பார்த்துக்குவோம். இப்போ நம்ம மாம்பழத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கிட்டோம். மாம்பழத்தை 2 பழத்தையும் அரைச்சி வந்தாச்சு. மாம்பழம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது கிராமத்துலேருந்து எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். இதை நம்ம இதிலே இப்படியே ஊற்றிடுவோம். மாம்பழத்தில் குலோப்ஜான் செய்யல நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாம்பழம் வந்து மல்கோவா மாம்பழம், நல்லா பெருசாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிடுவோம். பசும்பால் வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதே இதில் லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஏன்னா சம்பா கோதுமைனால நிறையா உங்களுக்கு வந்து தண்ணி இழுக்கும். ரவைனா உங்களுக்கு ரொம்ப இழுக்காது, அதனால இந்த பால். இப்போ இது நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டும். இதில் வந்து நம்ம இனிப்பு போடணும் தேவையே இல்லை. ஏன்னா மாம்பழமே அவ்வளோ ஒரு இனிப்பு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நான் 1/2 கிளாஸில் 1/4 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிறேன். பசும்பால் தான் ஊற்றுறேன், காய்ச்சி வச்சது. நீங்கள் எந்த பால் வேணாலும் ஊற்றிக்கிறலாம். இப்போ இந்த கப்பில் 1 கப்பு வந்து சம்பா கோதுமை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் குலோப்ஜானுக்கு. இதை அப்படி மெல்ல இப்படி கொஞ்சமாக போட்டு தூவிக்கிடுவோம். ஒரே இடத்துல கொட்டிடக்கூடாது. ஒரே இடத்துல கொட்டினா நமக்கு கெட்டியாயிரும். கொஞ்சமாக இப்படி தூவிட்டுக்கணும். இப்படி கொஞ்சமாக தான் தூவணும், உடனே எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து நிறையா உங்களுக்கு வந்து பால் இருக்கும், ஃபுல்லாகவும் ஊற்றிடக்கூடாது, தண்ணி ஆகிடக்கூடாது. நல்லா அதை கிண்டிக்கிறணும். நம்மளுக்கு திரண்டு வரணும், அப்போ வந்து அதை இறக்கிடணும். இதளவுக்கு நல்லா திரண்டு வரணும். மாம்பழத்தில் செய்யலாம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்.
நம்ம ரவையும் போடலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து சம்பா கோதுமை ரவை தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் நெருன்றதுனால அரைச்சிக்கிட்டேன் நான். சுகர் எதுவுமே இதில் சேர்க்கலை, ஏன்னா சுகர் பால் கறந்தோம்ல, அதனால கட்டி செடாமல் அதில் வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா கிண்டிக்கிட்டாச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டோம். நம்ம உருட்டுறதுக்கு கரெக்டாக வரணும்ல, அதனால் லைட்டாக ஆற வச்சு நம்ம உருட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம பால் காய்ச்சறோம்ல, இப்போ நம்ம வந்து சீனி பால் காய்ச்ச போகிறோம். இப்போ எந்த கப்பில் நம்ம சம்பா கோதுமை எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப்பு நான் சீனி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம குலோப்ஜானுக்கு காய்ச்சிக்குவோம். ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ ஒரு கிளாஸ் இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கிறேன் நான். இந்த சீனி நம்மளுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா நம்ம வந்து இப்படி நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இது ஏலக்காய் மட்டும் நம்ம நுணுக்கி போட்டுக்கலாம். எந்த கப்பில் சம்பா கோதுமை எடுத்துருக்கோமோ அந்த கப்புலேயே நம்ம வந்து சுகர் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா இது ஒரு பக்கம் கரையட்டும். இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் நம்ம போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான ஏலக்காய் நான் 4 எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்படியே கிள்ளி போட்டுக்குவோம். ஏலக்காய் போட்டு செய்யலை நம்மளுக்கு நல்லா வாசமாக இந்த குலோப்ஜான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்மளுக்கு கம்பி பதத்துக்கு வரட்டும். ஏற்கனவே நம்ம வந்து அதில் ஒரு கப்பு போட்டிருக்கோம். பத்தாவதுக்கு இன்னும் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நம்ம போட்டுக்குருவோம். குலோப்ஜானுக்கு வந்து இனிப்பு அதிகம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கம்பி பார்த்து காய்ச்சிக்கிடுவோம். இப்போ இந்த பக்கம் நம்ம கிண்டுனதை எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு விதமாக தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு கம்பி பதம் நல்லா இதாகட்டும். இப்போ நம்மளுக்கு கம்பி பதத்துக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை மாம்பழமும் சம்பாவும் நம்ம வச்சுருந்ததை இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இதில் வந்து பிணைஞ்சிக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். இதில் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கணும். சூடாக தான் இருக்குது. போதும், ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் போதும். ரொம்ப நம்மளுக்கு போடணும் தேவையில்லை. இப்போ நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்குவோம். இப்போ சம்பா கோதுமை குலோப்ஜானை வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி உருண்டையாக பால் மாதிரி உருட்டிக்கிறணும். இப்போ பால் ஒரு பக்கம் காய்ச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டிக்கிறணும். இந்த நெய் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே இதுண்டுக்கல. எங்களுக்கு இந்த இனிப்பு போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி பால்ஸாக எல்லாமே ஊற்றிக்குவோம். நம்மளுக்கு வந்து நல்லா உள்ளாங்கையில் வச்சு உருட்டணும். எல்லாத்தையுமே ஊட்டிட்டு பார்த்துக்குறோம். நம்மளுக்கு இன்னும் கம்பி பதம் வரல, இது நம்மளுக்கு வரணும். இப்போ நம்ம சீனி பால் வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு கம்பி பதம்
இன்னும் லைட்டாக வரணும் நம்மளுக்கு. இப்போ இன்னும் நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை பூரா நம்ம ஊட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே ஊட்டிக்கிடுவோம். வேறு இவ்வளோ உடையாமல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சம்பா கோதுமையில் குலோப்ஜானு. எல்லாத்தையுமே ஊட்டிக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதோட நான் 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இந்த நெய் போடையில் நம்மளுக்கு வந்து குலோப்ஜானுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை கம்பி பதம் வந்துருச்சுல, இதை இந்த கிளாஸில் நம்ம வந்து 1 கிளாஸும் 3/4 கிளாஸும் தண்ணி எடுத்துருக்கோம் இந்த சீனிக்கு. இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்பி பதம் வந்துருச்சு. இது ஆறட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கிட்டு நம்ம போட்டு வைக்கல பார்த்துக்கோம். இப்போ இந்த குலோப்ஜான் வந்து எல்லாமே நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கிட்டோம். சம்பா கோதுமை குலோப்ஜானு, சம்பா கோதுமை மாம்பழம் குலோப்ஜாமு. இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இது நல்லா காயட்டும். காயவும் போட்டு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கிறோம் எண்ணெயில். எல்லாமே எடுத்து தள்ளி தள்ளி போட்டுக்குவோம். கிட்ட கிட்ட போடக்கூடாது. லைட்டாக சிம்மில் வச்சுருவோம். மீடியமான இதாக வைக்கணும். ரொம்ப இதாக வைக்கக்கூடாது அடுப்பை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டதெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். எல்லாம் நமக்கு வேகட்டும். லைட்டாக வேகவும் பரட்டிக்குவோம். இப்போயே நம்ம வந்து பரட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும். சம்பா கோதுமை வந்து நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சிடணும். ரொம்ப சொரன்னு அரைச்சோம் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா அரைச்சிடணும். இந்த டைத்தில் நம்ம அப்படியே பரட்டிட்டுக்குவோம். போட்டோடையுமே பரட்டக்கூடாது. பரட்டினா நம்மளுக்கு வந்து உடஞ்சி போயிடும். இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாம்பழமும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எதுவுமே நம்மளுக்கு வந்து உடையவே இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு பார்த்தீங்களா. நல்லா வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ எல்லாத்தையுமே இப்படி எடுத்துக்குவோம். எண்ணெய் நம்மளுக்கு வடியணும்ல. எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துக்குவோம். நம்ம ரொம்பவும் கறிடக்கூடாது. பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டு பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது நான் போடுறேன். எல்லாத்தையுமே போடையில் நம்ம சிம்மில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம அடுப்பை ஏற்றி விட்டுக்கிறலாம். முதலே வச்சோன்னா நம்மளுக்கு வந்து கலந்துரும். அதை கவனமாக பண்ணணும் நீங்கள். இது நல்லா நம்மளுக்கு வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்குவோம். எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு பார்த்துக்குவோம். இப்போ நம்ம சம்பா கோதுமை மாம்பழம் குலோப்ஜான் இதை நம்ம போட்டு நல்லா எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை 2 எடுத்து அடுக்கி விட்டுருவோம். நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் பலாப்பழத்தை அரைச்சி கூட போட்டு குலோப்ஜான் பண்ணலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஜூஸியாக இருக்கும். குழந்தைகள் அந்த அளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே நம்ம இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த உடையாமல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பால் காய்ச்சின பார்த்தீங்களா, அந்த பால் ஊற்றிக்கிடுவோம். ஏலக்காய்லாம் இதிலே நான் வந்து தட்டி போட்டுட்டேன். நல்லா நம்மளுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறின பொருள் தான் எடுத்து சாப்பிடணும். எல்லா பாலையும் ஊற்றிடுவோம். நம்மளுக்கு வந்து பொதுமி வரும். இப்போ நம்ம எல்லா பாலையும் ஊற்றிட்டோம். நம்ம வந்து எடுத்து வைக்கல. இந்த கிளாஸில் வந்து 1.25 கிளாஸ் தான் தண்ணி, 1 கிளாஸும் 3/4 கிளாஸ் தான் தண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு இதுவே இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கிற அளவுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை இப்படியே நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். நம்ம இது ஊறட்டும். நம்ம ஊறவும் பார்த்துக்குவோம்.
இப்போ நம்மளுக்கு சம்பா கோதுமை மாம்பழம் குலோப்ஜான் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறிக்கு பாருங்கள். இது சாப்பிட்டு பார்க்குறேன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக. நான் காமிக்க முடியாது, நானாக வீடியோ எடுக்கிறனால. சூப்பராக இருக்குப்பா, நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குது, இந்த தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.